வணக்கம் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் நேயர்களே. இன்னைக்கு சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற படங்களுக்கு இடையே நடக்கிற அந்த மறைமுக மோதல் மற்றும் தமிழக அரசியல்ல ஏற்பட போற ஒரு புதிய கூட்டணி மாற்றம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். முதல்ல சினிமா பக்கம் வருவோம். இந்த பொங்கல் ரேஸ்ல ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய 2 படங்களும் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. வெளியில சொல்லும்போது ரெண்டுமே அண்ணன் தம்பி பொங்கல் தான், 2 படத்தையும் கொண்டாடுங்க அப்படின்னு ரொம்ப இனிப்பா பேசுறாங்க. ஆனா நிஜத்துல ட்ரெய்லர் வியூஸ்ல ஆரம்பிச்சு ப்ரொமோஷன் வரைக்கும் ஒரு பெரிய உள்ளடி வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது பச்சையா தெரியுது. குறிப்பா விஜய் சாரோட வியூஸை விட சிவகார்த்திகேயன் படத்தோட வியூஸ் அதிகமா இருக்கணும்னு ஒரு வெறியே இருக்கிறது போல தெரியுது. ஆனா இந்த வியூஸ் கணக்குகள்ல இருக்கிற உண்மை தன்மை அவங்க பேசுற பேச்சுல இல்லங்கிறது தான் கசப்பான உண்மை. ஒரு பக்கம் தம்பி வா அண்ணவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரான சில நகர்வுகள் நடக்கிறத பார்க்க முடியுது. சரி, இப்ப அரசியலுக்கு வருவோம். தமிழக அரசியல்ல இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஓடிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன், அதாவது தளபதி விஜய் கூட இணைவாரா? இப்போ இருக்கிற சூழலை பார்த்தா திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். அதிமுகவில் ஏற்கனவே ஏகப்பட்ட கசப்பான சம்பவங்கள். அப்படி இருக்கும்போது டிடிவி தினகரனுக்கு இருக்கிற ஒரே பெட்டர் ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் தான். குறிப்பாக பிரிவினைவாத சக்திகளுடன் கூட்டணி கிடையாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால பாஜக கூட போறதுக்கான வாய்ப்பும் குறைவுதான். எடப்பாடி பழனிசாமி தரப்போடவும் இப்போதைக்கு ஒத்து போற மாதிரி தெரியல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது 99% டிடிவி தினகரன் அவர்கள் டிவிகேவோட கூட்டணி வைக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. பொங்கலுக்கு திரையில ஒரு மோதல் காத்துட்டு இருக்குன்னா அரசியல்ல ஒரு பெரிய திருப்பம் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சினிமாவில் நடக்கிற இந்த மறைமுக மோதல் அவசியமா? அதே போல விஜய் டிடிவி கூட்டணி அமையுமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.